சொல்லிக்கோங்க. அம்மா பையன் பாசத்துக்கு முன்னாடி கிட்டேயே வர முடியாது. யாராலையும் முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் பகுதி இங்கே மந்திரமே அகிலம் யாவும் போன பெண்ணும் நீ வாழ வேண்டும். ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? Good morning, madam. Sorry, ma'am. கண்ணு தெரியல, தூங்கிட்டு இருக்கல. சாரி மேம். என்ன வேணும் உங்க எல்லாத்துக்கும்? இல்லை மேம், சார் எதுவும் இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னார். அதான் ட்ரெஸ் என்னன்னு சொன்னால் அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். நாளைக்கு நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் டிஃபன் பண்ணால் போதும். நான் மெனு கொடுக்குறேன்னு சொன்னார் மேம். அதான். உனக்கு என்ன லெமன் டீ கேட்டாங்க, அதான். சார் எழுந்ததுக்கு அப்புறமா தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒர்க் இருக்கு, அப்படி தானே? பார்க்குறீங்களா, தூங்கிட்டு இருக்காருல, எழுந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். யூ கேன் கோ நவ். இல்லை மேம், முக்கியமான மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக போய் ஆகணும். எவ்வளோ பெரிய மீட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தான் என் பையன் மண்ணில் படுத்திருக்கான். கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், எது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். யூ கேன் கோ நவ், ஆல் ஆஃப் யூ. ஓகே ஓகே மேம். மேம், போர்ட் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. எந்த மீட்டிங் இருந்தாலும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஓகே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேம், சாரோட கிராண்டி உங்களை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஜெனி, உன் கூட தனியாக சொன்னமா? தூங்கிட்டு இருக்கோம்ல, எப்போனாலும் எதுவும் பேச முடியாது. எது வந்தாலும் அப்புறம் பேசலாம். இல்லை மேம், சாரி மேம். எவ்வளோ நாள் ஆச்சுடா எப்படி அம்மா மேலே படுத்து தூங்கி? சாருக்கு என்ன ஞாபகம்லாம் இருக்கா என்ன? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னோட பிஸ்னஸை எப்போ டேக் ஓவர் பண்ண போகிறேன்? எப்படா? எப்போ பாரு இது என் பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். நானும் அவன் பொறுப்பில் இருக்கனால தான் நீ நல்ல பையனாக இருக்கேன்னு அமைதியாக விட்டுட்டு இருக்கேன். அதுக்காக இவனும் அம்மா காக்க வச்சுட்டே இருப்பியா? நீ சமுத்திரா தேவியோட பையன்டா, அதுக்கு தகுந்த மாதிரி கெத்தாக இருக்கணும். இது என்ன பாரு, என் பண்ண பாரு எப்படி இருக்கானுங்க. இனி கூட பாரு, திருத்துருன்னு இருந்தாலும் அவங்க அம்மா பேரை காப்பாற்றுறாங்க. ஆனால் நீ கமல்குட்டி, மிஸ்டர் ரவிவர்மன் ஃபோனை பார்க்கணுன்னே உங்கள் கிராணியை தூது அனுப்பிச்சிருக்காரு. நீயாச்சு அவங்களாச்சு, இதில் நான் தலையிடுற மாதிரி இல்லை. என்கிட்ட கேட்டாங்க, என் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. உனக்கு எப்போ எழுந்திருக்கணும்னு தோணுதோ அப்போ எழுந்திரி. அம்மா உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே டார்லிங், நாட்டி பாய். ஐ மிஸ் யூ செல்லக்குட்டி. நீ மட்டும் எங்கே இருந்தா இந்த உலகத்துலேயே நானும் தம்பியும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் தெரியுமா? நீ இல்லாத வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நானும் தம்பியும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். என்னதான் நீ என்ன முதல்ல வந்து எனக்கு என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் உன்னை என்னால் மறக்க முடியலடா. நீ இல்லாத வாழ்க்கை உன் தம்பிக்காக மட்டும்தான், அவனுக்காக மட்டும்தான். இவ்வளவும் ஒரு அம்மாவா 10 மாதம் அவ்வளோ ஆசையா உன்னை வயிற்றுக்குள்ள வச்சிருந்தேன். உன் ஃபேஸை கூட பார்க்க விடாம அந்த துரோகி அவன் என் பொண்ணை கொன்னுட்டான். இல்லைடா, நீ தூங்க, அம்மா நல்லா தான் இருக்கேன். மை ஹலோ பேபி, என்ன பண்ணிட்டு இருக்க? வாவ், கியூட்டா இருக்கேடாலே. அப்படியே நிலா குட்டி மாதிரி. யார் வாங்கி கொடுத்தா? டார்லிங். டார்லிங்கா? டார்லிங் வாங்கி கொடுத்தாங்க? சரி, என்ன நேம் வைக்க போற? என்னது? டைனா? ஓ, டயனாவா? டார்லிங் தான் டைனான்னு கூப்பிடுவாங்க. ஓ, உன் டார்லிங் டைனான்னு கூப்பிடுவாங்களா? இதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை பார்த்ததே இல்லை.
டைனா கிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்களா? டைனா கியூட் இருக்கா சொல்லுவாங்க. இங்க பாரு, இந்த டாலுக்கு உங்க டார்லிங் பேர் வச்சதும் இல்லாம அப்புறம் கிஸ் கொடுத்ததும் இல்லாம கியூட்டா வேற இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, அதான் தூக்கி ஒளிச்சு வச்சிட்டேன். ஓ, நிலா பேபி தான் கியூட்டா இருக்கா, என்னோட செல்ல பேபி. இது நல்லாவே இல்லை. என்ன, என்னோட டாலிங்க கியூட்டா இருக்கா, அழகா இருக்கா. அது பாரு, தலையெல்லாம் வச்சுட்டு நல்லாவா இருக்கு? அக்லி, டயனா தான் அக்லி. நீலா கியூட் பேபி, செமத்து பாப்பா. இது என்ன வம்ப போச்சு? அது நீ டார்லிங் கிட்ட தான் கேட்கணும். உங்க டார்லிங்க்கு டயனாவை பிடிச்சிருக்கோ என்னவோ? ஐயோ, இவ்வளோ கோவமா என்னோட பேபிக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் டார்லிங் வரட்டும், என்ன கேட்டலாம். பேபி தானே பிடிக்கும் உங்களுக்கு, அப்படியே டைனா கேஸ் கொடுத்துக்கேன்னு கேட்கலாமா? கேட்கணும். கேட்பீங்களா? கேட்கலாமே. பாட்டி ஃபோன். ஆமா பாட்டி. இது குட்டி டார்லிங்கா? ஆமா, உன்னோட டார்லிங் தான். டார்லிங், நம்ம ஒன்று பண்ணலாமா? என்னடா, பாட்டி வேற வெளியில போயிட்டாங்க, ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு. நம்ம டார்லிங்க்கு வீடியோ கால் பண்ணலாமா? பேபி, உன் டார்லிங்க வீடியோ கால் தான் பண்றாங்க. வீடியோ காலா? பாட்டி இல்லையே. நான் பேசுறேன். இவ்வளோ நேரம் ஃபோன் இருக்கும். டார்லிங். ஹாய் டார்லிங், என்ன மேடம் பண்ணுறீங்க? ஓ, மேடம் விளையாடிட்டு இருக்கீங்களா? நானும் தான் ஆஃபீஸில் விளையாடிட்டு இருக்கேன். ஆமாம், பாட்டி எங்கே காணோம்? மேடம் பாட்டி நம்ம என்ன பண்ணுறீங்க? பாட்டி வெளில போயிருக்காங்களா? அப்போ நீ மட்டும் தனியாக இருக்க? என்னடா, நீ மட்டும் தனியாக இருக்க? டாயா, பேபி கூட வேற யார் இருக்கா? டாய்ங்க டோரா கூட இருக்கீங்களா? ஓஹோ, டயனா கூட இருக்கீங்களா? ஆமா, எங்க டயனாவை காணோம்? மாமா காமிக்க மாட்டீங்களா? நீலா பேபி, என்னாச்சு? டயனா மாமா காமிக்க மாட்டீங்களா? ஹலோ மேடம், என்ன? இங்க பாரு நீலா குட்டி, ஆஃபீஸ்ல ஒர்க் பாருங்க, ஈவினிங் வந்து டைனா பார்க்கலாம்னு சொல்லு. ஹலோ, நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுங்க, ஈவினிங் வந்து டைனா பார்க்கலாம். ஆமா, எங்க டைனாவை காணோம்? மாமா காமிக்க மாட்டீங்களா? ஜாலிங், நீ டைனா இப்போ காமிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு மாமா ஆஃபீஸ்ல வரும்போது நிறைய கேண்டிஸ் வாங்கிட்டு வருவேன். கேண்டிஸ் மட்டும் இல்லை, நீ கேட்டிய டெடி பேர் அதுவும் வாங்கிட்டு வருவேன். மாட்டியா? பேபி, நீ இங்கே இரு, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். டார்லிங், நீ போய் தண்ணி குடிச்சிட்டு பாட்டி கூட்டிட்டு போ. போன டார்லிங் கிட்ட கொடு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு பாட்டி கூட்டிட்டு வரேன். அது பாண்டியன் வெளியில கீழே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாட்டி என்ன ரோஃப் டாப் ஏதாவது மாற்றிருக்காங்களா என்ன? இல்லை மேலேயே பார்த்து பேசுறீங்களே, அதான் வேற ஏதாவது அதிசயம் இருக்கா? அதாவது
பாட்டி ரூம் ரூஃப்ல? அது அது வந்து அது பாட்டி ஹலோ. பாட்டி வந்து கால் பண்ண சொல்லிட்டா. உங்ககிட்ட தான் பாட்டி வந்து கால் பண்ண சொல்கிறேன். ஹலோ, லைன் இருக்கீங்களா? இல்லை, எனக்கு புரியல. என்ன? என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? நான் கூட அந்த பக்கம் யாரும் இருக்காங்க போல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு நினைச்சேன். ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்ன பின்ன வீடியோ கால் பேசி பழக்கம் இருக்கா? என்ன? இல்லை, வீடியோ கால் பேசி பழக்கம் இருக்கா? இல்லை நான் இதை ட்ரெயின் பண்ணுமா? வீடியோ கால் பேசி பழக்கம் இல்லாமலாம் இல்லை, ஆனால் எனக்கு இது ம், அது தேவையில்லாத காலாக இருக்கும். அப்படிதானே? எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. ஆமாம், எப்படி பெத்தில் பக்கலாம் வச்சு மேலே தலைலாம் வச்சு பாட்டி ரூம்ல இருந்து மேடமை கூட்டிட்டு போகணுமா? அதான் ரூம்மேட்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? அதான் நல்ல நேரம் எதுவும் பார்க்குறீங்க போல. அதையும் தாண்டி பெத்தில் பார்க்க மேலே தளம் இதெல்லாம் தேவைப்படுமோன்னு கேட்கலாமேன்னு கேட்டேன். ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? இல்லை, எனக்கு புரியல. அது எப்படி? எப்படின்னா? நீங்கள் போனால் போயிடணும், வான்னா வந்துடணுமா? யார் போக சொன்னா? அது 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 வந்து நீங்கள் டேரெக்டாக போக சொல்லணும்னாலும் அதுக்கு அதான அர்த்தம். சரி, ஓகே. உங்கள் படி நான் ரூம் விட்டு வெளில போக சொன்னேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் தானே கூப்பிடுறேன். அதான் நீங்கள் போனால் போகணும், வானா வரணுமா? அப்புறம் அதான் கேட்டேன். ஏதாவது மேலே தரம் பித்திர பார்க்க நல்ல நேரம் அந்த மாதிரி இல்லை ரிவெஞ்சா? ம், ரிவெஞ்ச் இருக்கு. நான் என்ன நீங்களா? எது? அது அது ஒன்றும் இல்லை. சரி, காலைல மேடம் எங்கே போனீங்க? காலையில் இங்கே தான் இருக்கேன். ஓஹோ, காலைல மேடம் என்ன பார்த்தீங்களா? இல்லையே, இல்லை, நான் பார்க்கல. ஐயா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நீ நைட் ரூமுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் வரல. ஸோ ஸோ இன்னைக்கு ஏதாவது வருவீங்களா? என்ன விஷயம்? தமிழ் தானே பேசினேன், புரியும்ல தமிழ்? எனக்கு நைட் ரூமுக்கு வந்தால் சொல்லுவேன்னு சொன்னேன். வரலனா? தட்ஸ் யுவர் விஷ். வர்றது வராமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம். எனக்கு கில்ட்டாக ஃபீலாக இருந்தது. ஒருவேளை நம்ம தான் ஹர்ட் பண்ணிட்டோம் போல, அதான் பாட்டி ரூமில் தங்கியிருக்கலோன்னு. அதுக்கு தான் இனிமேலாம் கூப்பிட மாட்டேன். உனக்கு ஓகேவா இருந்தா வா, இல்லை நோ ப்ராப்ளம். ஓகே? இல்லை, அது நோ ப்ராப்ளம். கேரியர் ஒர்க். எனக்கு வேலை இருக்குது. இதையா? அதானே பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் எண்டிங் இப்படி தான் முடியும்னு தெரியும். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. இப்போ எதுக்கு என்கிட்ட பேசினேன்? இப்போ எதுக்கு கோமா கட் பண்ண? இல்லை, எனக்கு புரியல. எப்படி சார் வான் கூப்பிட்டோன்னே உடனே ஓடி போயிடணுமா? ஓ, ரூம்லேருந்து நீங்கள் வெளில போக சொல்லலை. இல்லைனாலும் அதுக்கு அதான அர்த்தம். வெளியில் போடி அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. அதுக்கு என்னெல்லாம் மீனிங் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நான் என்ன முட்டாளா? இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நேற்று நைட் சொல்லியாருக்கு. இன்னைக்கு இவ்வளோ நேரம் போகல, அதுக்குள்ளே கோவம் வந்துருச்சு. யார் கவச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன? எப்படியே போட்டோம், நான் இப்போதைக்கு அங்கே போகிறதா இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சாராவே இறங்கி வந்து ரூம்மேட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ ரூமில் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலையிலேருந்து என்ன காணோன்னு தேடலாம் செஞ்சுருக்காங்க. உடனே வீடியோ கால்லாம். என்ன இது கூட எனக்கு தெரியாதா? பட் இருந்தாலும் என்னால் ஒன்று புரிஞ்சுக்க முடியல. எப்போ எப்படி இருப்பேன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் நீயா? இல்லை, முடியல இதையா? ஆமாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்களே, என்னவா இருக்கும்? மறுபடியும் வேதாள முருங்கமரத்தில் ஏறுதா? ஏன்னா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாவே பக்கு பக்குன்னு இருக்கு. அதான் என்னவா இருக்கும்? கேட்கணும் போல இருக்கே, உடனே தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஆனால் ஹிட்லர் ஆச்சே, அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியுமா என்ன? அதுக்கு தான் ரிப்பீட்டேஷனாக நான் ரூமுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்களே. நான் எப்படி 2 days ஆகும் ரூம் போகிறதுக்கு? அது வரை என்னால் வெயிட் பண்ண முடியாதே. என்ன விஷயமா இருக்கும்?
என்னவா இருக்கும்? ஓஹோ, இவ்வளோ தூரம் வரையும் போயிருக்கா? நம்ம பேர் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னு நினச்சா இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? தப்பு தான், அவன் மேலே தப்பு தான். அதுக்கு சரி, தப்பு பண்ண மன்னிப்பு கிடையாது என்ன? இவன் எனக்கு ஏதாவது பேசி அவர் ரூம் அனுப்பணும். இந்து பாட்டி, வாங்க பாட்டி. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? நிலாக்குட்டி வந்து இதே ஃபோன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னா என்னை கூப்பிட்டான்னு சொன்னானே. ஆமாம் பாட்டி, கால் தான் பண்ணியிருந்தாங்க, வீடியோ கால். நீங்கள் வர லேட் ஆகிடுச்சா, அதனால் வச்சுட்டாங்க. ஓ அப்படியா? கீழே கொஞ்சம் வேலையாக இருந்தம்மா. தோட்டத்தில் நிறைய பூச்செடி பட்டு போச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். நான் கீழே இருந்தால் வேலை நடக்கும், அதான் கொஞ்சம் மேலே வர லேட் ஆகிடுச்சு. என்னங்க பாட்டி, நீங்கள் பேசுகிறது தான் பேசுங்க ஃபோன் பண்ணி. பரவாயில்லம்மா, இங்கே தானே வரப்போகிறான். எனக்கு என்னமோ இந்த ஃபோன் கால் எனக்கு வந்த மாதிரி இல்லை, வேற யாருக்கும். என்ன பாட்டி? இல்லை வேற யாரையும் மிஸ் பண்ணி பார்க்கணுன்னு வீடியோ கால் பண்ண மாதிரி இருந்ததா தான். ஆமாம் பாட்டி, அதை நிலாக்குட்டியும் பார்க்கல போல, அதான் நிலாக்குட்டி உங்களையும் பார்க்கல காலில் இருந்து, அதுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. சரிம்மா, சரிவா, நீ இன்னும் லஞ்ச் சாப்பிடல, கீழே வா. சரிங்க பாட்டி, போகலாம். போகலாண்டா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு இப்போ ஈவினிங் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், நைட் அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டே பண்ண போகிறீங்களா? ஆமாண்டா, அப்பப்போ அப்படி தான். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிடுவேன். அவன் இங்கே வந்தாலும் அப்படி தான். இன்றைக்கி நீங்கள் வந்ததுலேருந்து நான் போனதில்லைல்ல, அதான் இன்றைக்கி கூப்பிட்டுருக்கா, அதான் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு ஈவினிங்காக கிளம்பி வரலான்னு இருக்கேன். ஓ, அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓகே பாட்டி, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நீ இதே கூட போய் தங்கிக்கோ, இங்கே தனியெல்லாம் இருக்க வேண்டாம். என்ன பாட்டி? ஆமாண்டா, நான் அங்கே போயிட்டு தாங்க, நீ தனி தானே இருப்பேன், அதான் நீ இதே கூட போய் தங்கிக்கோ. ஏன் பாட்டி, இங்கே நான் எல்லாம் இருக்காங்களே, அப்புறம் என்ன பயம்? நான் இருந்துப்பேன். அது உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன தான் திட்டுவா, அதனால நீ இதே ரூமே போய் தங்கிக்கோ, எதுக்கு தனியாக தங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நான் வெளில போகிறேன்னு வச்சுக்கோ, என்னோட ரூமை பூட்டி நான் கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆமாம், நான் எப்போவுமே வெளில போகும்போது ரூமை பூட்டி கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன், அதான்டா நீ இதே ரூமில் போய் தங்கிக்குவே. ஓ அப்படியா? ஆமாண்டா. சரி வா, கீழே போய் சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஐயோ, ஒரு விஷயத்தை யோசிக்காம பிளான் பண்ணிட்டோம். ஜானும் வீட்டில் இருக்கானு தெரியலையே, அப்புறம் நைட் நான் எங்கே தங்குறது? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் ஜானு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். அவன் பாட்டுக்கு கிளம்பி வெளில எங்கே போயிருந்தா நான் என்ன பண்ணுறது? ஐயோ பாட்டி, கவுத்துட்டீங்களே.